சீனியர் ஜேர்னலிஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். எனக்கு முதல்ல ஒன்று புரியல. இப்போ நீங்க என்ன உட்கார வச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு பாலாவை பர்சனலாக தெரியும், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன கேட்குறது நியாயம். இந்த சோ கால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு இப்போ நிறைய பேர் பண்றாங்க. அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? நீ போய் பணம் கொடுக்குற இடம்லாம் நீ வீடியோ எடுக்கிறன்றீங்களே, அறிவு கட்ட முண்டங்களே. இந்த இது நானே சொன்னேன். அவருக்கு பாலா மேல எவ்வளவு ஏன் ஒரு ஒரு வரணும்னு அதுதாங்க நான் சொன்னேன். அவன் பண்ற அளவுக்கு உங்களால பண்ண முடியலையே. அவன் உழைக்கிற மாதிரி நீங்க உழைக்கலையே, அவன் கொடுக்குற மாதிரி நீங்க கொடுக்கலையே. நீங்க வாங்குறீங்கல்ல. நான் வந்து இப்போ வந்து ஒரு இதுல இருக்கேன். இவங்கெல்லாம் உன்னை ஸ்கேமர்னு சொன்னா அப்ப நீ ராபின்ஹுட்னு நான் சொல்லுவேன். உன்னை நேர்ல நீ எப்படி இருப்பேன்னு கூட தெரியாதவங்க எல்லாம் உன்னை பத்தி பேசுறாங்க. நான் அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்ன அதிகமாக நம்ம சொல்றது 98% மக்களுக்கு நம்ம யாரும் தெரியும். அந்த 2% பேர் வந்து எதுக்கு அதை பேசுறாங்க எனக்கு புரியல. அவன் நல்லது செய்யறான். அவன் எப்படி செஞ்சா நமக்கு என்ன? இவங்க பண்ற வேலைங்க நல்லது செய்யறவனை கூட செய்ய விடாம தடுக்குதா? வணக்கம் மேம். வணக்கம். டைரக்டாகவே விஷயத்துக்கு வந்துடலாம் மேம். என்னன்னா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்ம கேபி பாலா பற்றி அவர் பண்ணுறத நல்ல விஷயங்கள் எல்லாமே அது நல்ல விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இன்டர்வியூ பற்றி சும்மா ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? எனக்கு முதல்ல ஒன்று புரியல. இப்போ நீங்க என்ன உட்கார வச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு பாலாவை பர்சனலாக தெரியும், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன கேட்குறது நியாயம். இந்த சோ கால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு இப்போ நிறைய பேர் பண்றாங்க. அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அவங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவ்வளோதான். அவங்க சீனியராக உங்களுக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா கேட்டால் எனக்கு தெரியல ஒர்க் பண்ணுறாங்களான்னா கூட. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது. இப்படி உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், நான் இன்டர்வியூ கொடுக்கறதும் இன்டர்வியூ எடுக்கிறதும் இப்போ நான் வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது. நான் இதை பற்றி பேசுறதுக்கும் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுது? அதுதான் மேம் மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கு. அவங்க என்னன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த எப்படி தெரியும் அப்படின்ற மேட்டரை அவங்களும் வந்து சரியாக ஒரு டீட்டெயிலிங் கொடுக்கல. இல்லைங்க, நான் வந்து நானும் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு 2 பேரோடது பார்ப்பேன். ரொம்ப அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம். இப்போ நிஜமாவே இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நான் பார்த்தப்போ பாலா விஷயம் வரும்போது தான், அடடா இவங்க எல்லாருமே அறவேக்காடுங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத நான் கன்க்ளூட் பண்ணேன். இன்ஃபேக்ட் இது 2 நாள் முன்னாடிலேருந்து தான் நானும் இவங்க சேனல்ஸை இவங்க வீடியோஸை பார்க்கக்கூடாது. ஒருத்தர் வயசானவர் கூட இருக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் மேபி இருக்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த காலத்துல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கதை பேசிட்டு இருக்காரு. பட் அவர் அதை பேசுறாரு. கரண்ட் கதை உங்க வயசுக்கு என்ன புரிதல் இருக்கு, என்ன பார்க்குறீங்க, எதை புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசை அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும். சார் எப்படி தெரிஞ்சதுன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த மாதிரி நினச்சி நானே கேட்கணுன்னு தான் இருந்தேன் அவங்கக்கிட்ட. அண்ட் கம்மிங் டு பாயிண்ட், பாலா வந்து சர்வதேச கைக்கூலி அப்படின்ட்டு சொல்றாங்க. ட்ரம்ப் கிட்ட இருந்தா அது என்னன்னு தெரியல மேம். ஆனா இந்த மாதிரி சொல்றாங்க. வெளிநாட்டவர் அவர்களோட சேர்ந்து அமெரிக்கா போனதால ட்ரம்ப் தெரியல, ட்ரம்ப்பை மீட் பண்ணி இருந்திருக்கலாம். அதனால ஒரு வேளை அது வந்து பாலாவை தான் கேட்கணும். இப்போ ட்ரம்ப்பை மீட் பண்ணியான்னு ஒரு ஃபோட்டோ கூட வரலையே, எதுவும் வரலையே. எனக்கு என்னன்னா பாலா பத்தி இந்த மாதிரி பேசுற சில வாய்க்கள் எல்லாமே வந்துட்டு மற்றவங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள பத்தி எதுவும் பேசுறது இல்லை. ஆனா ஏன் பாலாவை இப்படி அடிக்கிறாங்கன்ட்டு ஏதாவது இப்போ நானே வந்து நானேன்னா நான் பெரிய அப்பா டக்கரோ, ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த வார்த்தை நானே பெரிய மயிர் இல்லைன்னு தான். ஆனால் அப்பா டக்கர்னு ஒரு மரியாதைக்காக சொல்லிக்கிறேன். சொல்கிறேன் அப்படின்னா, நான்
ஒரு 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்காக ஹெல்ப் கேட்டிருக்கேன். அ பாலா கிட்ட கேட்டிருக்கேன். அவர் பண்ணியும் இருக்கார். எனக்கு அவரு இவருன்னு நடிக்கலாம் வராதுங்க. அவன் என் புள்ள அவன் தான். அவன் பண்ணியிருக்கான். அதுவும் வந்து சொன்ன அடுத்த நாளே ஓகே. நான் அந்த 2 பேர வந்து அவனே வந்து வேண்டாம்மா, வேண்டாம் அப்படின்ட்டான். சொல்லாதீங்க வெளியில. வெளிய அத படிப்பு பத்தி விஷயம் சொல்லுங்க. ஓகே. அப்படி சொல்லாதீங்கன்னு. அதாவது ஹெல்ப் பண்ணத வெளிய சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. சொல்லாதீங்கம்மா. ரைட். கலாட்டா சேனல் ஒரு சேனல்ல இன்னொரு சேனல் பேசக்கூடாது, பேர் சொல்லக்கூடாதுலாம் இல்லங்க. நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க, இந்த மாரி பிந்துகோஸ் அம்மா வந்து போய் இன்டர்வியூ எடுங்க மேடம்னாங்க. நான் போய் பார்த்தேன். அவங்க சிச்சுவேஷன் சரியில்ல. ஆ என் கையில இருந்து ரூ. 5,00,000 சாரி ரூ. 5,000 முதல்ல நான் வந்து ஜிபே பண்ணேன். அவங்களுக்கு ரூ. 2,00,000 வேணும்னு அவங்க கேட்டாங்க. அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ரூ. 5,000 ஜிபே பண்ணிட்டேன். இந்த கீழ நம்பர் குடுத்துட்டு, இதில வந்து கான்டாக்ட் பண்ணி ஜிபே பண்ணுங்க அப்படின்னு. அவங்களுக்கு வயசாகி போய் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரூ. 2,00,000 இருந்தா நான் பொழைச்சுப்பேன். நான் நல்லா இருந்துருவேன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போதே நான் பாலாக்கு ஃபோன் அடிச்சேன். நைனா இந்த மாதிரிடா அப்படின்னேன். ஐயோ! சத்தியமா அப்படியாம்மா? சரிங்கம்மா. இப்போ எவ்வளோம்மா தேவைப்படுதுன்னு. டேய் தெரிலடா, அவங்க ரூ. 2,00,000 இருந்தா பொழைச்சுப்பேன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் இப்போ தான் இன்டர்வியூ குடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதான்னு வரும். நான் சொல்றேன்டா உனக்குன்னு. மறுநாள் காலையில 10 மணிக்கெல்லாம் அவங்க பையன் சிவாஜி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா ஒரு 50,000 55,000 என்னவோ வந்திருக்குக்கான்னு. நான் திருப்பி பாலாக்கு ஃபோன் அடிக்கிறேன். டேய் இப்போ ரூ. 55,000 வந்திருக்கு. இன்னும் கூட வரும்னு சொல்றாங்கடான்னு. அம்மா நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். நான் இன்னைக்கே வந்து பார்த்துடுறேன். என்னால எவ்வளோ முடியுதுன்னு தெரியல. என்னால முடிஞ்சத நான் பண்றேன். எத்தனை மணிக்கு வரேன்னா, 7 மணிக்கு வரேன். நான் அங்க போயிட்டு, நானு சேனல்ல சொல்லி, சேனல்காரங்கள அங்க வர வச்சுட்டேன். அவன் வந்ததுலேருந்து எல்லாம் வீடியோ எடுக்க சொன்னேன். மைக்கும் நானே போட்டு விட்டேன். எதுக்கும்மா இதெல்லாம்ன்னு. இது நெறைய பேருக்கு தெரியல. நீ போய் பணம் குடுக்குற இடம்லாம் நீ வீடியோ எடுக்கிறேன்றீங்களே, அறிவு கெட்ட முண்டங்களே! இந்த இது நானே சொன்னேன். நான் ஏன் சொன்னேன்னா, டேய் நீ இப்படி குடுக்கறது தெரிஞ்சா, இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா 4 பேர் செய்வாங்க. அதுக்காக நான் எடுத்துக்கிறேன் கண்ணா, நீ எதுவும் சொல்லாதடா அப்டின்னேன். வந்து குடுத்துட்டு அவன் உட்கார கூட இல்ல. வந்து ரூ. 80,000 இப்போ ரூ. 80,000 தான் இருக்கு. இன்னைக்கு நான் ஷூட்டிங்க்கு கிளம்புறேன். வேலூருக்கோ எங்கேயோ கிளம்புறேன். 2 நாள்ல முடிஞ்சிரும். எனக்கு 2 நாளுக்கு அப்புறமா வேற என்ன தேவையோ ஃபோன் அடிங்கம்மா, நான் வந்து செஞ்சு தரேன். அந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோ எடுக்க வேணான்னு சொன்னதும், அந்த வாய்ஸ் ஓவரும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எனக்கு புரியல. அவன் நல்லது செய்றான். அவன் எப்படி செஞ்சா நமக்கு என்ன? இப்போ இவங்க பண்ற வேலைங்க, நல்லது செய்றவன கூட செய்ய விடாம தடுக்குதா? ஒரு செகண்டு அவனே யோசிச்சுட்டா. எதுக்குடா நம்ம செஞ்சும் நமக்கு இந்த பேருன்னு யோசிச்சுட்டா, அவன் திருப்பி செய்வானா? ரைட் மேம். அதான் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த மேட்டரும் பேசலாம் அப்படின்ட்டு தான். பாலா உதவி பண்றாங்க, பண்ணட்டும். ஆனா ஏன் எல்லா இடத்துலயும் கேமரா எடுத்துட்டு போறாங்க? இன்னும் சில ஆட்கள் அதான் கொஞ்சம் அ சில சேனல்ல மட்டும் அதான் நான் சொல்றேனே. இப்போ அவன் அன்னைக்கு கேமரா எடுத்து சொல்லி, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவன் பேர் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டான்னு நான் சொல்லல. 3வது நபரது நான் பேரோட எந்த சேனலு அது எல்லாமே நான் சொன்னேன். ஸோ அந்த மாரி தானேங்க. ப ஏன் கேமரா எடுத்துட்டே கூட போட்டுங்க. அவன் எல்லாத்துக்கும் கரெக்ட்டா ரிப்ளை பண்ணியிருக்கான். எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது. நான் யூடியூப்ல போட்டு நான் பணம் ஆக்கல அத. எனக்கு இருக்கிறது இன்ஸ்டா தான். நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டால பணம் வராது. அண்ட் இன்ஸ்டால நான் பண்ற உதவிகள பார்த்து ஒரு குழந்தைக்கு ரூ. 7,00,00,000 இது அது உண்ம அது. அத பார்த்து பணம் வந்திருக்கு. ஒரு உயிர காப்பாத்த முடிஞ்சதுன்னு இவ்ளோ கிளியரா அவன் விளக்கம் தரான். நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவனுகிட்ட அவன வர வச்சு, இல்ல அவன ஒரு பிரஸ் மீட் கூட்டுங்க. ஏங்க பிரஸ் மீட்னா, இப்ப நான் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறேன்னா, உங்க எல்லாரையும் நான் கூப்ட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் கவர் குடுத்து, உங்க எல்லாருக்கும் சமோசாவும், டீயும் குடுத்து, அப்பதான் நான் வந்து பேச வைக்கணுமா? ஏன் நீங்கலாம் ஒரு கிளப் இருக்கே உங்களுக்குன்னு. நீங்கலாம் சேர்ந்து பாலாவ வர சொல்லுங்க. வர சொல்லி நீங்களே இந்த கேள்விய கேளுங்க. தேவையில்லாம நீங்க யாருங்க? மூத்த பத்திரிகையாளரு, அவரு இவரெல்லாம் எதுக்குங்க உட்காந்து பேசினுக்கிறீங்க? அவருக்கு அது எப்படி தெரியும்னு கூட தெரியல. பட் சொல்றேன். மேம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாலாவுடைய ஒரு நெறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. எனக்கு பெரிய ட்ரீமே வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும். அப்படி இப்படின்ட்டு தான். பட் இந்த இந்த எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்னன்னா, பாலா வந்து ஹாஸ்பிட்டல் இல்ல, கிளினிக் அப்படின்ற மாரி ஆமா. மாத்தி பேசின மாரி இது இருக்கு. எப்போ சொன்னா, இது உங்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்.
எனக்கு தெரியும் இது குக் வித் கோமாளி அப்போவே அமுதவாணனும் என்கிட்ட சொல்லியிருக்காப்புல ஓப்பனிங்க்கு வந்து வரணும்னு. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க டாக்டர் வந்து நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம வேலை கொடுத்துட்டோம்னா நமக்கு கம்மியான சம்பளத்துக்கு வருவாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் பேசினோங்க. நாட் ஒன்லி ஹாஸ்பிட்டல் அது கிளினிக் மட்டும் இல்லை, அது பக்கத்துலேயே இது லேபும் வைக்கணும். உடனே பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு உடனே பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட இடம் தான் அது. அது அமுதவாணன் அவரோட இடம் தான். ஆமா பட் ஆனா ஆமா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இப்போ இல்ல கிளினிக்னு சொல்றது ஏன் அது மாத்தி பேசுறாங்க அப்படின்ற இல்லைங்க, அது சில பேர் தெரியாதுங்க. இப்போ கிளினிக் ஹாஸ்பிட்டல்ன்றது டோட்டலா கான்செப்ட் வேற, கிளினிக்ன்றது வேற. அது வந்து யார் அவன் வாயால சொன்னாதான் நான் கேள்விப்படல. என்கிட்டயும் வந்து சின்னதா சின்னதா ஆஸ்பத்திரின்னு தான் சொன்னான். அவனும் சொன்னது சின்னதா ஆஸ்பத்திரி அப்படின்னா. அது இப்போதான் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஹாஸ்பிட்டல் பேசுறாங்க. அப்படின்றது ஹாஸ்பிட்டல் அப்படின்னா டோட்டலா அது வேற ஒரு அது வேற கான்செப்ட். கான்செப்ட். அதுவும் ஆனா ஃப்ரீயா அவன் பண்றது சொன்னது வேற. வந்து அப்படி சொன்னான் என்கிட்ட கூட. ப்ராபப்ளி நாலேஜ் இல்லாம சொல்லியிருக்கலாம். ம், ம். கிளினிக் தான் சொல்ல வர்றது நாலேஜ் இல்லாம சொல்லியிருக்கலாம். ரைட். மேபி எல்லாருக்கும் புரியுற விதமா அது ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்களா ஆஸ்பத்திரி நம்ம என்னன்னு என்ன தெரியல. சொல்லுவோம், இங்க நான் சொல்லுவேங்க, இங்க பக்கத்துல வந்து ஒரு கிளினிக் இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா எனக்கு கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பேர் வந்து இப்போ இந்த பாமர மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், கிளினிக் வந்து அங்க அங்க டாக்டர் இருக்கிறாருன்னா அது ஆஸ்பத்திரி ஆமா. இல்லையா? ஒரு டாக்டர் ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல தானே டாக்டர் இருப்பாரு. அப்படிதானே புரிஞ்சுப்பாங்க. ரைட் மேம். இல்ல ஆக்சுவலா இது இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளான மேட்டர் தான். என்னன்னா சின்னதா ஊசி போடணும் அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. கிளினிக் போயிட்டு கிளினிக் வந்துட்டியா போயிட்டு அப்படின்னு வந்தியான்னு கேட்க கேட்க மாட்டாங்க. மாட்டாங்க. பட் இது வந்து பாலா வந்து எல்லா இடத்துலயும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவா பிடிச்சிட்டு இந்த எஸ்கேப் கேம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் இல்ல அது கிளினிக் அப்படின்ற மாதிரி பாலாவே மாத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேங் வந்து. சரி, முதல்ல என்ன ஸ்கேம்னு முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், நான் பேசணும்னா எனக்கு அவன் என்ன ஸ்கேம் பண்ணான்னு சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேடம், ஒரு 4 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலோடைய இடம் வந்து அமுதவாணனும் பாலா அவருடைய இடத்துலையும் கட்டின்னு இருக்காங்க. இந்த 4 ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் அவர் பண்ண சின்ன சின்ன ஹெல்ப் இதெல்லாமே 4 ஆம்புலன்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு சி கணக்கில் வருது. பேமெண்ட்டா சொல்றேன் மேடம் வாங்கி கொடுத்தது. கணக்குல எப்படிங்க வரும்? என்னங்க நீங்க? ஏன்னா அவங்க பேசலாம் ஜாஃபர். அவங்க வந்து வயசாயிடுச்சு அவங்க பேசுறவங்களுக்கெல்லாம். ரொம்ப வயசாகி தொப்பி போட்டுக்கின்னு மூச்சு வாங்கிக்கின்னு அவங்க பேச தெரியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பேசலாமா? பாலா பத்தி நானும் பர்சனல் நேர்ல பார்த்துருக்கேன். எல்லாம் ஓகே. பட் என்னன்னா, இப்போ சும்மா ஜென்ரலா நம்ம கூட யாரோ ஒருத்தர் பழகுனா கூட அவர பத்தி நெகட்டிவா நம்மளுக்கு அந்த டவுட் வரும்ல. இப்போ இந்த சந்தேகம் அப்படின்றது தான் பெரிய ஒரு பாலா மேல வந்திருக்கிற ஒரு பெரிய மேட்டரா இருக்கு மேம். பாலாவ எல்லாரும் பாசிட்டிவா பார்த்திருந்த மக்களும் வந்து ஒருவேளை இருக்குமோ அந்த சந்தேகம் வந்துட்டா. ஒருவேளை இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை என்ன? ஏன்னா பாலாவ நாங்க எல்லாமே நல்ல பையனா பார்த்துட்டோம். சரிங்க, இப்ப எங்க ஃபேமிலி உங்களை துரோகம் பண்ணல, என்ன துரோகம் பண்ணல. நம்பிக்கைய துரோகம் பண்ண மாதிரி அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு. என்னங்க நீங்க ஏங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஹெல்ப் கேக்குறீங்க, அவன் பண்றான், அதோட நீங்க விட்டுருங்க. பண்ணலன்னா தான் நீங்க இவ்வளோ இவ்வளோ பேசுறீங்கன்னு அர்த்தம். இப்போ எனக்கு இவங்க யார் யார் இப்படி பேசுறாங்களோ இவங்களுக்கெல்லாம் அவன் ஹெல்ப் பண்ணலைன்னு தோணுது. ம், ம். பண்ணியிருந்தால் இவங்கெல்லாம் இப்படி பேசியிருக்க மாட்டாங்களோ என்னவோ. ஒருவேளை பாலா வந்துட்டு இந்த சினிமால ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்றதுனால தான் இந்த ஒரு. ஆமா, சில பேர் நல்ல தியேட்டர் வாசல்ல கூவுவாங்க பைத்தியக்காரனுங்க. அதுல ஒரு மிகப்பெரிய பைத்தியம் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து அப்படி கூவிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க பாவம், அவங்களுக்கு ஹீரோவா நடிக்க வாய்ப்பு வரலையே, அதனால கூட இருக்கலாம். அந்த அந்த பர்டிகுலர் அந்த நபரும் வந்து பாலா மேல இந்த மாதிரி பண்றது. ஏன்னா அவரும் சினிமால தான் இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பாலா அவர் மேல சினிமால என்ன பண்றாரு? அப்புறம் நான் அதே தான் நான் கேட்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு ஆர்ஆர் பிரியாணிக்காரர் கார் வாங்கி கொடுத்தாரு. நிறைய விஷயம் எனக்கு தெரியும், என்ன வாயை திறக்க வச்சிடாதீங்க. இல்ல, அவருக்கு பாலா மேல எவ்வளவு ஏன் ஒரு 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 பொறாமை, வரணும்னு ஒரு அதுதாங்க காண்டு நான் அப்படின்னு சொன்னேன். புரியுது. அவன் பண்ற அளவுக்கு உங்களால பண்ண முடியலையே. அவன் உழைக்கிற மாதிரி நீங்க உழைக்கலையே. அவன் கொடுக்குற மாதிரி நீங்க கொடுக்கலையே. நீங்க வாங்குறீங்கல்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் ஹீரோவா பண்ணிட்டான். நீங்க இன்னும் அந்த துண்டு துக்குடா கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால கூட உங்களுக்கு பொறாமையா இருக்கலாம். அதுவும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா சிவகார்த்திகேயன் அவரோட அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அவன் அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் படம் வரும்போது என் படம் படம் வந்துட்டான். ஆமா. அஹ், சிவகார்த்திகேயனே குக் வித் கோமாளியில பார்த்தா கட்டி பிடிச்சி பாப்பல. டேய் பாலா, என்னடா நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னுட்டு. அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ற, உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருதுடான்னு. இதெல்லாம் எங்க கண்ணால பார்த்துருக்கோம் நாங்க.
அதனால சிவகார்த்திகேயனுக்கு ஆப்போனண்ட்டாக படம் விட்டா அப்புறம் ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு நான் எல்லாத்துக்குமே எப்போவுமே ஒரு ரீசன் சொல்லுவேன். பெரிய படங்கள் வருது, பெரிய ஆட்களோட படம் வருதுன்னு சின்ன படங்கள ரிலீஸ் பண்ணாம விடாதீங்க. அந்த டேட்ல தான் ரிலீஸ் பண்ணணுன்னுவேன். இது என்னது இதுன்னு என்ன எல்லாரும் கேட்டுருக்காங்க. நான் சொல்லுவேன், ஒரு மால் உள்ள போறோம். தியேட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. பெரிய படத்தோட ரஜினி சார் படமோ, யாரோட படமோ, ஜாம்பவான்கள் படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, அது ஃபுல் ஆயிடும். வந்துட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நம்ம அடுத்ததுக்கு டிக்கெட் எடுக்கலாம். இப்ப இவ்வளோ நேரம் என்ன பண்ண போறோம்னா, சரி பாலா படம் வந்தது. அது என்னதான் பண்ணியிருக்கான்னு போய் பார்க்கலாம். அப்படிதாங்க தான் நான் முதல்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். சின்ன படம், பெரிய படம் வர்ற அன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க. அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுங்க. பெரிய படங்களால தான் இந்த சின்ன படம் ஓடும். ஏன்னா, அங்க டிக்கெட் இருக்காது. இங்க டிக்கெட் ஃப்ரீயா இருக்கும். வந்து பார்ப்பாங்க. ஸோ, இதுல என்ன இருக்கு? கொஞ்சமாவது நம்ம 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 மனசாட்சியெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு, மூளை கொஞ்சம் வேணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனாவது அந்த தைரியம் வச்சு வருவானா? சிவகார்த்திகேயன் படம் வரும்போது, நம்ம படத்த அவ்ளோ தைரியம் வச்சு வருவானா? அதுதான் அங்க பேசுறாங்க. அதுதான் இல்ல நான் தான் சொல்றேனே. இவ்ளோ தூரம் வந்து இது பாருங்க. இது எதுவுமே பாலாவோட வாயிலேருந்து நான் பேசல. பாலாக்கு மூளையிலேருந்து நான் பேசல. என்னோட மூளைக்கு தான் நான் பேசுறேன். அதுவும் இல்லாம பாலாவுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆடியோ லான்ச்சா? அவ்வளோ பெரிய இதுவா? நாங்கலாம் அப்படின்றது இருக்கு. இருந்தோம். என்ன பிரச்சனைன்னா, அவ்ளோ பெரிய ஆடியோ லான்ச்னா உனக்கு வயிறு எங்க எரியுது? எங்கப்பா எரியுது? நான் எங்களெல்லாம் பைசா குடுத்தா கூப்பிட்டாங்க. இல்ல. நாங்க எல்லாருமே போவோம். நாங்க எல்லாருமே சிடபிள்யூசி செட்டே இருக்கு. அத்தன பேர் இருக்கோம். அத்தன பேரும் போவோம். எங்க புள்ளையோட படங்க. நாங்க வாழ்த்தாம வேற யார் வாழ்த்துவா? நாங்க வந்து ஆசீர்வதிக்காம வேற யார் பண்ணுவா? நாங்க பார்த்து ரசிக்காம வேற யார் ரசிப்பா? ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டு ஆதரவு குடுத்தோம். அப்பா தாமு அப்பாவால முடியவே இல்ல. ஆனாலும் அவர் வந்து உட்கார்றாரு. அதுல அதுல என்ன இருக்குங்க? அது அது அவனுக்குன்னு சேர்ந்த கூட்டம். அண்ட் அவருடைய தியேட்டர்லலாம் ஒரு பேனர் வைக்கும்போது, பேனர்லாம் கிழிச்சிட்டாங்க. பேனர் வைக்க விடல. அப்படின்ற மாரியும் இருக்குமா? அது வந்து அந்த டைரக்டர் அவரே சொல்லியிருக்காரு. அது தெரியல. அது எதனாலன்னு. ரைட் மேம். அதே மாரி ஒரு ஆக்டர் சொல்லியிருக்காரு என்னன்னா, பாலா வந்து மக்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க. ஆனா பாலா இந்த படத்து காந்தி கண்ணாடி அந்த படத்துடைய வசூல் வந்து அந்த லெவலுக்கு போகல. ஏன் மக்கள் அது ஏங்க, படம் வேறங்க. படம்ன்றது வந்து எந்த படம் எப்படி ஓடுது திடீர்னு சொல்லவே முடியாது. ஒரு படம் எதனால ஓடுதுன்னும் புரிய மாட்டேங்குது. நான் போய் அந்த படம் என்னையா படம் இதுன்னா, அது அப்படி வசூல் பிச்சுக்கின்னு போகுது. நல்லா இருக்கிற படம் ஓட மாட்டேங்குது. அதுக்கு அது வந்து டோட்டலா மக்கள் கையில தான் இருக்கு. அது வந்து இவங்க நல்லது பண்ணியிருக்காங்கன்னு இந்த படம் போய் பார்க்கணும்னு ஒண்ணும் கிடையாது. அந்த மாரி நம்ம கம்பல் பண்ணி கொண்டு வர முடியாது. ரைட் மேம். இப்போ பாலா வந்து தனியா அவருடைய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் சொல்ற மாரி இந்த இன்டர்வியூஸ், விஜய் டிவி இதெல்லாம் பண்ணிட்டு சடனா ஒரு படம் பண்ணாரு. அதுக்காக பாலாக்கு எவ்வளோ பெரிய ஒரு அ என்ன சொல்றது நெகட்டிவிட்டி வரணுமா? ஏன் சடனா இப்போ பாலாவோட டாபிக்கே இல்லாம இருந்தது மேடம். வேற வேற டாபிக் தான் ஓடிட்டு இருந்தது. சடனா பாலாவோட டாபிக் ஏன் வந்தது? எதனால பாலா இப்படி போட்டு நான் ஒண்ணு அடிக்கிறாங்க? சொல்லட்டா? என் மனசுல பட்டது. ஐ திங்க் அவன் அவனுக்கு புடிச்சிருந்த திருஷ்டி போயிடுச்சு. இதுக்கு மேல அவன் ரொம்ப பெரிய லெவல்ல வர வாய்ப்பு நெறைய இருக்கு. நான் மனசார ப்ரே பண்றேன். அப்படி கூட இருக்கலாம். இதுக்கு மட்டும் என்ன சொல்றீங்க? என்னன்னா சில கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பாலாவ சப்போர்ட் பண்ண சில பேரும் வந்து டவுட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏங்க நீங்க அதுக்கு என்ன ஒரு கிளாரிட்டி? ஏங்க அது அது கிளாரிட்டினா நீங்க நம்ம இது எப்படி சொல்றது? ஒருத்தருக்கு இப்ப நம்ம நீங்க பிரதர்ன்னு வைங்க. நானும் பேசிட்டு இருக்கோம். நம்ம வீட்ல பேசிட்டு இருக்கோம். ஆஃப் தி கேமரான்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, ஒரு வேளை இப்படி இருக்குமோ? ஒருவேளை இவன் லாரன்ஸோட ரொம்ப சுத்திட்டு இருந்தான். அதனால இப்படி இருக்குமோ? இதெல்லாம் தோணும். நம்ம பேசியிருப்போம். பட் பர்சனலா எனக்கு தெரியும். அப்படி இருக்காது. நம்ம அதுக்குள்ள ஒரு ஒரு சமாதானம் வரும். இல்லன்னா, இத பத்தி நம்ம வந்து கேமரா முன்னாடி பேச போறது இல்லன்னா, நம்ம டவுட்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம எப்ப பார்த்தாலும் பாலாவ அந்த நோக்கத்தோட தான் பார்ப்போம். ஸோ இது கிரியேட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் மேல. சும்மாவே ஒருத்தன நல்லவன், நல்லவன், நல்லவன்னா, அ நம்மளும் நல்லவன் தான் சொல்லுவோம். டவுட் வந்துருச்சுன்னா, டவுட் வந்துருச்சு தான். இல்ல இவன் கெட்டவன் அப்படின்னா, கெட்டவன் தான். அத மாத்தவே முடியாது. பாலா ஏன் வந்து அடுத்தவங்க யாராவது பெரிய பிக் ஷாட்ஸோ பணம் குடுத்தா அதையும் அக்செப்ட் பண்ணாம இவருடைய ஓன் மனில பண்றாரு. அவர்கிட்ட அவ்ளோ இருக்கா அப்படின்ற மாரி. இல்ல. பணம் அவன் கேட்டு வாங்குனதில்ல. அவன் கேட்க மாட்டான். இன்னொருத்தங்க கிட்ட போய் நான் இவருக்கு ஹெல்ப் பண்ண குடுங்க. அப்படி கேட்க மாட்டான். குடுத்தா அத எடுத்துட்டு போய் குடுத்துருவான். ஏன்னா, இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகுதுல்ல. குடுத்தா, நீங்க எத்தினி பேர் குடுத்துருக்கிறீங்கன்னு கணக்கு சொல்லுங்க. இன்னொன்னு,
என்னங்க என்னங்க ஐடி இருக்குங்க, இன்கம் டேக்ஸ் இருக்குங்க, அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களாங்க? இவனுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு. நீங்க போய் அந்த வேலைங்கள பாருங்க. இப்போ இந்த வேலை இல்லாம இன்டர்வியூ குடுத்துட்ருக்காங்கல்ல பெரியவங்கலாம், அவங்க போய் ஐடி ஆஃபீஸ்க்கு போய், இந்த மாரி பாலாவோடது எடுங்க. எங்களுக்கு டவுட் இருக்கு. அப்படின்னு எடுத்து பாருங்க. சாட்சியம் இருந்தா புள்ளைய மாட்டி விடுங்க. அவன ஜெயில்ல உட்கார வைங்க. ஏன் நல்லது செஞ்சதுக்கு ஒரு இது வேணுமில்ல. நல்லவங்க எல்லாம் பாருங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த மாரி நெனச்சுட்டு அந்த புள்ளைய நானே சொல்றேன் ஜெயிலுக்கு. அனுப்பிச்சு வைங்க. அதான் இவரு அவ்ளோ சம்பாதிக்கிறாரா மேடம் பாலா? ஆமாங்க. எப்படின்னா, அ அ நாங்கலாம் இப்போ ஒரு ஷோ பண்றோம் அப்படின்னா, எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப கம்மி தான் சம்பளம். ஏன்னா, நாங்க போய் அங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். சும்மா போய் இப்படி உட்காந்துட்டு, 10 நிமிஷம் இருந்துட்டு, ஏதாவது ஒரு 2 லைன். இந்த ஊருக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுதான் நான் பேச முடியும். ஆனா, அவன் அங்க பெர்ஃபார்ம் பண்ணுவான். அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்களுக்கு கம்மியா 2 லேக்ஸ்க்கு மேல தான். 2 இடத்துல கூட பெர்ஃபார்ம் பண்ற வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ரூ. 4,00,000 கிடைக்கும்ல. ஸோ அந்த மாரி அவருடைய ஓன் ஏர்ன்டு மணி வச்சு தான் அவருக்கு கண்டிப்பா, எல்லாமே கண்டிப்பா. ஆனா யாராவது குடுத்தா, அ இப்போ இப்படி சொல்லி குடுத்தாங்கன்னா, "ஜாஃபர் கேட்கிறாருப்பா, ஆ உன்கிட்ட இருக்கலாம். பட் இத போய் என்னோட சார்பா குடு" அப்படின்னா, அது சொல்லி குடுத்துருவோம். மேம் இப்போ இது அவுட் ஆஃப் டாபிக் தான். பட் இருந்தாலும் சொல்றேன். என்னன்னா, இப்போ நம்ப பாலா ஒர்க் பண்ற அந்த சேனல்லயே இருக்கட்டும். அந்த சேனல்ல இருக்கிறவங்க கப்புள்ஸ் ஆகட்டும், இல்ல தனியா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், வீடு கட்டி அது ஹோம் டூர் அப்படின்னு போடும்போது, அவங்க யூடியூப் சேனல்ல போட்டுக்கிறாங்க. அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன நீ அவ்வளோ சம்பாரிச்சிட்டியா? எவ்வளோ பெரிய வீடு கட்டிட்ட?" அப்படி இப்படின்னு சில ஜெலஸ் ஆற பாட்டியும் இருக்காங்க. இப்போ அதே இத நம்ம பாலாக்கும் வைக்கலாம். பாலா இந்த மாரி ஹெல்ப் பண்ணாம, பெரிய வீடு கட்டி, பெரிய கார் வாங்கியிருந்தாங்கன்னா, அப்பயும் அந்த மக்கள் இப்படி தான் சொல்லுவாங்களா? இல்ல நீ போய் ஹெல்ப் பண்றா? ஏன்டா இப்போ சடனா இப்போ ஹெல்ப் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த மாரி பண்ணாருன்னா என்ன பண்ணுவாங்க? அவன் அப்படி பண்ணவும் ஏங்க நான் எந்த வீட்ட கட்டி, நான் வந்து எந்த ஹோம் டூர போட்டுக்கிறேன்? இன்னும் வாடகை வீட்ல தான் இருக்கிறேன். அந்த ஹோம் டூர தான் திருப்பி திருப்பி போடுவேன். அத பத்திலாம் நான் கவலையே படமாட்டேன். புரியுதா? சில பேரு அந்த அந்த வீடு எப்படி வாங்குறாங்கன்னு தெரியுமா? கமெண்ட்ஸ்ல எழுதுறீங்களே தவிர, அந்த வீடு எவ்வளோ கடன்ல வாங்குறாங்க? அதுக்கப்புறமா அத வட்டியோட கட்டணும். அந்த ஹவுசிங் லோன்லாம். அத எப்படி வந்து எ சம்பாதிச்சு அத கட்டுறாங்கன்னு எவ்வளவோ இருக்குங்க மனுஷனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்கு, குழந்தைங்க இருக்கு. அவங்க அப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. சும்மா "நீ இவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டியா? நீ எவ்வளோ பெரிய ஆளா?" அப்படி பார்த்தா இவன் வாங்கலல்ல. இப்போ பாலா மீது மக்களுக்கு கொஞ்சம் அந்த டவுட் இருக்கு, நம்பிக்கை கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அண்ட் செகண்ட் திங், இந்த மாரி மேபி பாலா நெகட்டிவ், பாசிட்டிவ் அது தேவையில்லாத விஷயம். இந்த மாரி இன்னொருத்தர் மீது இந்த மாரி பெரிய ஒரு சீனியர் ஜர்னலிஸ்ட்லாம் பேசுறது கரெக்ட்டா, தப்பா? இது 2 மட்டும் ஏங்க சீனியர் ஜர்னலிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. ஆனா நான் பாலா விஷயமும் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஆ நம்ம என் பொண்ணு வைஷு சொல்லுங்க. விஷயமும் பார்த்தேன். வைஷுவெல்லாம் இவங்க நேர்ல பார்த்துருக்காங்களா? என்ன தெரியுது இவங்களுக்கு? எப்படி என் பொண்ண பத்தி அவங்க சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. ஆனா அது இல்லையே. விஷயமே இல்லாதது நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அது புரியலங்க. நான் சொல்றேன் உங்களுக்கும் அறிவு கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் பேச முடியும். இப்போ நீங்க இப்போ இன்னொரு சர்ச்சை போயிட்டு இருக்கு இல்லையா? அவங்கள பத்தி கேட்டா கூட நான் வொர்க் பண்ணியிருக்கேன். நான் பெர்சனலா ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டர் பிடிச்சு குடுத்துருக்கேன். என்னால பேச முடியும். ம். எனக்கு தெரிஞ்சது தான் நான் பேசுவேன். எனக்கு தெரியாத ஒரு நபர பத்தி என்னால பேச முடியாது. ஸோ, அவங்க ஏன் பேசிட்டு இருக்காங்க? உங்களுக்கும் அறிவு இருக்குதா? இல்லையா? அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க பணத்தையும் குடுத்து பேச வைக்கிறீங்க. எவ்வளோ நக்கலா பேசுறாங்க. ஆமா. ஒரு 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 மனுஷன் அவன் நல்லது செய்யட்டும், நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கான். உங்களுக்கும் தெரியும் அது. ஆனா, அதுல எவ்வளோ ஒரு சர்க்காசம் நீங்க பேசும்போது, ஆமா அதான் அது திருட்டு பணம் தானே! அப்படி ரொம்ப தப்புங்க. அவங்க அத பேசக்கூடாது. அப்படி இவங்கெல்லாம் அவன் ஒரு ஸ்கேமர் அப்படின்னு நெனச்சா, அ ராபின்ஹுட் நல்லவரா? கெட்டவரா? ராபின்ஹுட்னா யாருன்னு கேட்டீங்களா? எனக்கு தெரியும் மேம். என் சைட்ல இருந்து சொன்னோம்னா கொஞ்சம் நல்லவர் அப்படின்னு தான் நல்லவர் தானே! சொல்லுவேன். ஆமா. இருக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து திருடி இல்லாதப்பட்டவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு குடுக்குறாங்க. குடுத்தார். ஆமா. என் புள்ள திருட மாட்டான். ஏன்னா, எத்தன வாட்டி குக் வித் கோமாளில கேஸ் ஸ்டவ்வும், ஃப்ரிட்ஜும் வாங்கியிருக்கான்னா, நான் தான் அத வாங்கிட்டு போயிருக்கேன். ம். "டேய் அங்க இல்லடா, என் செர்வன்ட் வீட்ல இல்லடா. உனக்கு எங்கடா வைக்க போற?" "சரிம்மா, நான் அடுத்த வாட்டி வின் பண்ணி அந்த குழந்தைங்களது ஒரு இது வச்சிருக்கான். அந்த வச்சுல்ல அங்க போவான். அங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் ஆர்ஃபனேஜுக்கு. அங்க நான் அத குடுத்துறேன். இத நீங்க எடுத்துட்டு போங்கன்னு." "இல்லடா, இல்லடா. நீ இப்ப அங்க முதல்ல குடுத்துரு.
அடுத்த வாட்டிக்கு நீ வின் பண்ணினா எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் வீட்டில் குக் வித் கோமாளியில் அவன் வின் பண்ண விஷயங்கள் இருக்குதுன்னு நான் லிஸ்ட்டு கொடுப்பேன். சரியா? ஸோ என் புள்ள திருட மாட்டான். நீங்கள் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு வந்து இனிமே தமிழ்நாட்டோட ராபின்ஹுட் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். அது வந்து இப்போது நான் பேசுகிறேன். நான் பேசும்போது நான் அவங்ககிட்டே கன்வே பண்ணுறேன். ஃபோன் போட்டு கொடுங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு இதில் இருக்கேன். என்ன இது மூவி வேர்ல்டு மீடியான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த எபிசோட் வந்து நான் வந்து உனக்காக பேசுகிறேன். உனக்காக பேசுகிறேன்னா நான் உனக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். இவங்கெல்லாம் உன்னை ஸ்கேமர்னு சொன்னால் அப்போ நீ ராபின்ஹுட்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே தமிழ்நாட்டோட ராபின்ஹுட் எங்களோட ராபின்ஹுட் நீன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஸ்கேமர்ன்றாங்கல்ல. சரி, நான் இப்போ கேட்குறேன் பாலா, நீ இப்போ வந்து நீ வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா நான் ஏதாவது யாருக்காவது நான் ஹெல்ப் கேட்பேன், உனக்கு தெரியும்ல, நீ இல்லைன்னு சொன்னதில்லை. நீ இனிமே கூட நான் யாருக்கான ஹெல்ப் கேட்டால் நீ செய்வியா இல்லை இந்த ஹெல்ப்பை நிறுத்திடுவியாடா? நிச்சயமா பண்ணுவேன் சக்கிமா. தேங்க்யூடா மை லவ், தேங்க்யூ. நீ இதுதான் சொல்லுவேன் நான் நினச்சேன்டா. நிச்சயமா செய்யணும் சக்கிமா. பண்றது அவங்க வேலை, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டே இருக்கணும் சக்கிமா. தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட். நீ பண்ணுவ. நான் இப்போ அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ கண்டிப்பாக பண்ணுவேன், உன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு. நீ நல்லா இருப்ப. பேசுகிறவங்க பேசிட்டோம். உன்னை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கடா. இத்தனை வருஷமாக நான் ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நான் உன்னை. சீசன் 2லேருந்து பார்க்குறேன்ல குக் வித் கோமாளி. அதுலேருந்து நம்ம எவ்வளோ ட்ராவல் ஆகிருப்போம். உன்னை நேரில் நீ எப்படி இருப்பேன்னு கூட தெரியாதவங்க எல்லாம் உன்னை பற்றி பேசுகிறாங்க. நான் அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என்னதான் சக்கிமா, நம்ம சொல்லுது 98% மக்களுக்கு நம்ம யாரும் தெரியும். அந்த 2% பேர் வந்து எதுக்கு அதை பேசுறாங்க? அவங்க இந்த உலகத்திலே இல்லை பாவண்டா. அவங்க வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லப்பா. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. காட் பிளஸ் யூ. உன்னோட படம் ரிலீஸ் ஆனதாலயா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்க. சீக்கிரடே அடுத்த படத்தில் நான் சொன்ன அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துட்றா. நிச்சயமா சக்கிமா, நிச்சயமா. ஓகே சலோ, ஐ லவ் யூ. லவ் யூ சக்கிமா, லவ் யூ. ரொம்ப நன்றி சக்கிமா. சாரி சக்கிமா, நான் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்க அச்சனா சக்கிமா உள்ள வச்சிருக்கேன், உடனே எடுத்துட்டேன். ஆமாம். ஓகே, எனிவேஸ் நீ லைனில் வந்து சந்தோஷம். ஓகே. ஐயோ அச்சா, நீங்கள் அச்சா நான் சொன்னேன், எங்கே இருந்தாலும் நான் ஃபோன் எடுப்பேன். தேங்க்யூ மை லவ். பாய். லவ் யூ. தேங்க்யூ. இப்போ ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? அவன் ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்த மாட்டான்னு. அவன் என்ன சொன்னான்? கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். சக்கிமான்ற ஒரு பேரை தவிர வேற மாதிரி அக்காவோ ஆண்டியோ அவன் அதில் பண்ணுறதெல்லாம் விளையாட்டே தவிர சீரியஸான ஒரு பர்சனாக ஒருத்தருக்கு அந்த மரியாதை இல்லாமல் பண்ணுறது அப்படிலாம் இல்லைங்க. தயவு செஞ்சு இவங்க வந்து பாலாக்கு ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருக்காங்கன்னு நீங்கள் நான் பயஸ்டாக பேசுகிறேன்னு நினச்சாலும் நீங்கள் எது வேணால் நினச்சிக்கோங்க. உங்கள் மைண்டு பாவம். நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதால் என்னை திட்டவும் என்னை வந்து கழிவு ஊற்றவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சது என்னோட மகனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மற்றவங்களாம் பேசுகிறாங்க. ஐ மீன் நான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். மற்றவங்க பேசுகிறாங்க, அவங்க வந்து அந்தந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி இல்லை சம்மந்தப்பட்ட ஆள் கூட சம்மந்தம் இல்லாத ஆட்கள். நீங்கள் வந்து பாலா அவங்க கூடயோ இல்லைனா நம்ம வைஷு அவங்க கூடயெல்லாம் நீங்கள் கூட இருந்திருக்கனால அவங்கள பற்றி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுகிறோம். அண்ட் அவங்க அந்த மாதிரி கூட சம்மந்தமே இல்லாத ஒரு ஆட்கள். செகண்ட் திங் வந்து என்னென்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுறதுக்கு சில பேரை கால் பண்ணி நான் கூப்பிட்டோம். நடந்த ஒரு 3-4 விஷயம் சம்மந்தப்பட்டது வரல மேடம், அதுவும் நான் சொல்லிடலாம் அப்படின்னு. ஏன்னா சில பேர் அதுவும் சொல்லலாம்ல, நீ இவங்களை கூப்பிட்டு பேசலப்பா, அவங்களும் கூப்பிட்டு பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் என்ன கிளியர் பண்ணிடுறேன்னா, நாங்கள் கூப்பிட்டோம், ஒரு பேர் சொல்லப்பட்ட 2-3 ஆட்கள் கிட்ட கூப்பிட்டோம். அவங்க வரல. அப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்தாச்சிட்டே இல்லை. கண்டிப்பாக எனக்கு தெரியும். நானும் என்னோட டைரக்டர் ருஜன்யாட்ட சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அவங்களாம் வரமாட்டாங்க. ஏன்னா நானே வந்து கொஞ்சம் ரொம்ப தலை மேலேருந்தெல்லாம் எனக்கு புகை வருது, காதுலேருந்தெல்லாம் நெருப்பு வரா மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எதை பற்றியுமே தெரியாமல் பேசுகிறாங்க. திரும்ப ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அது தெரியல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க கண்டென்ட் ரைட்டர்ஸாக இருந்திருக்கணும். எப்படின்னா மூச்சு விடாமல் ஒன்றுமே தெரியாத விஷயத்தை பற்றி இப்படி தான் பேச முடியுது. இப்போ எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் தெரியுமா? அதுலேயே வந்து நான் திணறேன்.
உண்மையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றதுக்கே அது நீங்க சொல்றதுக்கே கொஞ்சம் ஏன் இது பண்றீங்க. ஏன் திணறேன் அப்படின்னா, இப்போ வந்து ராகவா லாரன்ஸ் பத்தி நான் எடுத்தேன் இந்த பேச்ச. மாஸ்டர் ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கா, இல்லையா அப்படின்றதுக்கு நான் போல. இந்த யாரோ ஒரு பையன் கூட இப்ப எடுத்து ஆமா, ஆமா. பார்த்தான். ஒருவேள இவன் அப்போ கொஞ்சம் க்ளோஸா இருந்தான். என்னன்னா, எப்படி ஹெல்ப் பண்றது? இல்லன்னா இல்லன்னா அவரு அவர வச்சு இன்ஸ்பயர் ஆயி கூட, ஒருவேளை இவன் இந்த நல்லதெல்லாம் செய்யலாம்ல. அவருக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து வெளிநாட்டு ஃபண்ட் வருதுன்னு சொல்றாங்க. இது ஏங்க இந்த வெளிநாட்டு ஃபண்ட் வர்றதெல்லாம் நீங்க நெனைக்கிற மாரி ஈஸி வேஸ்லாம் கிடையாதுங்க. ம். இதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும். அது பேர் நான் மறந்துட்டேன். அது வாங்கணும். இப்ப அத குடுக்குறதே கிடையாது. அப்புறம் அந்த ட்ரஸ்ட்ட 3, 4 இயர்ஸ் நீங்க ரன் பண்ணி காட்டுனதுக்கு அப்புறம் தான் வரும். எந்த ட்ரஸ்ட் அவன் பேர்ல இருக்கு? பாலா அவர் பேர்ல எந்த இல்லங்க. இன்னொன்னு அந்த நம்பர் ப்ராப்ளம் வந்தது இல்லைங்களா? நம்பர மறைச்சு ஏன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு வாங்கி தரேங்க. நான் வந்து நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன். உங்க பேர் ரிஜிஸ்டர் ஆயி அப்புறம் தானங்க நம்பர் குடுப்பாங்க ஆமா, உங்களுக்கு. ஆமா. வண்டி எடுக்கும்போதே ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறமா தான் வரும். அதுதானங்க ப்ரொசீஜரு. எதுக்கு பேசுறதுங்க? இல்ல மாமா, மேபி அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியாம இருக்குமோ என்னவோ தெரியல. இல்லையே, இப்ப நானே இத கிளியர் பண்ணிக்கிறேன். வண்டி வாங்குன உடனேலாம் வராது. மேபி செகண்ட் ஹேண்டா கூட வாங்கி குடுத்துருக்கலாம். அப்படி வாங்கி குடுத்துருக்காரு. அதுவும் சொல்லியே தான் அவரு குடுத்துருக்காரு. செகண்ட் ஹேண்டா வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆவணும்ல. அதுக்கு சில அதுக்கு ஒரு நாட்கள் ஆகும். நாட்கள் ஆகும்ல. எ நல்லதே செய்யக்கூடாதா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என் புள்ள ராபின்ஹுட் தான்னா, அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் நல்லது. ஸோ இது வந்து இந்த ஒரு இன்டர்வியூக்கான பர்ப்பஸும் இதோட முடிக்கிறீங்க. அவன் மேல கண்டிப்பா. இதுக்கப்புறமா ராபின்ஹுட் அப்படின்ற ஒரு ஆமா, தனி பேர் வச்சு ஆமா. நான் நான் கூப்பிடுறேங்க. அவன் வந்து ராபின்ஹுட். ரைட், ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ.